இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு சிங்கராக இருப்பாரு. அவரு கிளப்ல பேண்டாக பாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவரோட ஆள் வர்றா. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுதான் சரியான சமயம் என்று சொல்லி நம்ம ஹீரோவை ப்ரப்போஸ் பண்றதுக்காக அனுப்பி வைக்காங்க. அப்படி ப்ரப்போஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போகும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வேற யார ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டிப்ரெஷனுக்குள்ள தள்ளப்பட்டு தனிமையில சுத்திட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோக்கு வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பண்ணி சென்னைக்கு வான்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சென்னைக்கு போறதுக்காக ரெடி ஆகிறாரு. அப்போ அவங்க அக்கா பையனுக்காக ஹாரி பாட்டர் பொம்மை வாங்குறதுக்காக ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போறாரு. அப்படி போனதும் அவரோட பெட்டியை பாக்குறாரு. அந்த பெட்டிக்கு பக்கத்துல போனதுமே அவருக்கு ஒரு கால் வருது, உங்களுக்கு 5 lakhs கேஷ் பிரைஸ் அடிச்சிருக்கு. அப்போ அவருக்கு அந்த பெட்டி லக்கியா இருந்ததால அங்க வேலை செய்யறவரை கூப்பிட்டு இந்த பெட்டியை பத்தி விசாரிக்கிறார். அப்போ அங்க வேலை செய்யறவர் சொல்றாரு, இந்த பெட்டி சாதாரணமான பெட்டி கிடையாது, இது ஒரு ஜின் பெட்டி. இதுவும் ஒரு பெட் மாதிரி தான். இதை யார் எடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜின் வாழ்க்கை பூரா அடிமையாக வேலை செய்யும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஜின் பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வர சமயத்துல சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போயிடும். இவங்க தான் இந்த மூவியோட ஹீரோயின். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அந்த ஜின் பெட்டி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காரு. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி ஓடி வந்து சொல்றா, பாட்டி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் பாட்டியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கார் சொல்ற மாதிரி வந்து போன் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ சென்னையில ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் தேடிட்டு இருப்பாரு. அப்போ எங்கேயும் லோன் கிடைக்காம ராத்திரி 12 மணிக்கு ஒரு டாஸ்மாக்ல இருந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்றாரு, 12 மணி ஆனது ஜின்னுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். அப்போ அவங்க அக்காவும் அந்த ஜின் பெட்டிக்குள்ள போய் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்ததும் அந்த ஜின் பெட்டிக்குள்ள இருக்கிற சாப்பாடு குறைஞ்சிருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாங்க. அதோட அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ரோட் கடையில இருந்து கதைச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. எல்லாருக்கும் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ அவங்க வீட்டு அனுமதியோட லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அதே சமயத்துல நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு பிரசவ வலி வந்தது. நல்லபடியா குழந்தையும் பிறக்குது. குழந்தைய கூட்டிக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாரும் வெளியே இருந்து நம்ம ஹீரோயின் ஆர்த்தி எடுத்துட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ளுக்கு போய் பார்த்தோம், ஒரு பெரிய ஷாக். அந்த ஜின் பெட்டி இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோயின் ரத்த கலரையோட விழுந்து கிடக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜின் தான் நினைச்சு அந்த ஜின் பெட்டியை தூக்கி வெளியே போட்டுறாரு நம்ம ஹீரோ. அப்படி வெளியே போடும்போது அதுல கட்டி இருக்கக்கூடிய அந்த கயிறு கலண்டுடுது. அப்புறம் அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஜின்னும் வெளியே வந்துடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி அட்மிட் பண்ணிருக்கும் போது நம்ம ஹீரோயின் போட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்கை யாரோ கலட்டி போட்டுறாங்க. அப்புறம் அந்த ஜின் திடீரென்று நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்கை சரி பண்ணிடுது. அப்புறம் நம்ம எப்படி வந்தோன்னு ஹீரோ ஷாக்கா பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜின் தோற்றம் அடையுது. ஹீரோ அப்படியே பயந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த ஜின் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் கலட்டி போட்டு வெளியால போயிட்டு இருக்கான்னு சொன்ன